அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்வேல் முருகன். நான் சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு அச்சு தொழில் வச்சுருக்கேன். இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸ் முடிச்சிருந்தேன் ஏற்கனவே. இப்போ அட்வான்ஸ் கிளாஸும் முடிச்சிட்டேன். இந்த அட்வான்ஸ் கிளாஸில் என்னென்னா, பேசிக் கிளாஸோட ரொம்ப எளிமையாக இருந்தது. ரெண்டாவது, ஒவ்வொரு பாகத்துக்கும் உள்ள இந்த பாகத்தில் இந்த கிரகம் 1ஆம் பாகத்துலனா இந்த கிரகம் இருக்கக்கூடாது, 2ஆம் பாகத்தில் இந்த கிரகம் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப அற்புதமாக துல்லியமாக நம்ம உமா வெங்கட்பன் நடத்துனாங்க. அதுபோக நம்ம சாந்தகுமார் சார் திருமண பொருத்தத்தை பற்றி கிளாஸ் நடத்தாங்க. 2 நாள் நடத்தினாலும் 2-3 நாள் நடத்தினாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு புரிதலாக இருந்துச்சு. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, கல்யாணத்துக்குலாம் இப்போ பார்க்காம இப்படி தூரம் பார்த்துட்டுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட நிறைய நடந்துச்சு, நிறையா அதிசயங்கள் நடந்துச்சு. நான் நிறைய உணர்ந்தேன். இதுதான் காரணம், ஏன் இப்படி நம்ம வீட்டுக்காரமாக என் கூட சண்டை போட்டுட்ருக்கு, என்ன மாதிரி இது பண்ணிகிட்ருக்கு, ஏன் நம்ம தொழில் இப்படி இருக்குது, என்ன காரணம், நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோமே, ஏன் இப்படி பண்ணலை, இந்த மாதிரி தான் நம்ம தப்பு விட்டுட்டோமா, எல்லாம் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அதை நல்லா புரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பொதுவுடைய முக்கிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக ஒவ்வொரு இதுக்கும் தொழிலுக்குன்னா பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9 அந்த 3, 5, 7, 9லனா இதோட தான் நான் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தேன். அதனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. நான் எப்படிக்கும் முன்னேற முடியாமல் இருந்துச்சு. அதை இப்போ உடனே ஐயா சொன்னோன்னே நான் அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஆர்சி எடுத்து என்னோடய பேர் ப்ரொப்ரைட்டராக பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் அழகாக நான் தொழில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன். அதுபோக எனக்கு அஸ்ட்ராலஜி மேலே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இதை நான் படிச்சுக்க வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, திருமண பொருத்தை பற்றி சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆளோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பார்க்குறோம், நம்ம வெளியூரில் தான் பார்க்குறோம், உள்ளூரில் தான் பார்க்குறோம். அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. பல சிக்கல்களும் இருந்துச்சு. யாருனால காரணம், எதனால் காரணம், நம்மளால காரணமா, மனைவியால் காரணமா, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் வீட்டுக்கு சண்டை ஓரளவு நிறையா வந்துட்டு தான் இருந்துச்சு. அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, ஐயாட்ட குறித்து பார்க்கும்போது வீட்டுக்காரமாக அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுத்து போங்கன்னாங்க. அதுபடி நான் இப்போ முதல்ல கொஞ்சம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் இப்போ நல்லா பழகிட்டேன். சரி, இதுதான் காரணம்னா நான் யாரும் திருத்த முடியாது. நம்ம சொல்லி பார்த்தாச்சு, திருத்தியாச்சு, இது சரியாக போகுமா, இந்த கல்யாணங்கள் இப்படி தான் இருக்குது, 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குது, 3 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியக்கூடிய இதற்கான அதை நிரூபிக்கிற அவசியம் நமக்கு தேவையில்லை. எது நடக்குமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கிரக நிலைகள் நம்மளை இயக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து எப்படி தவிர்க்கணும், படிப்படியாக போயிட்டு என்னுடைய குணத்தை கொஞ்சமாக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் வேணும். ரெண்டாவது என்னென்னா, இதே மாதிரி உலகம் ஃபுல்லாக ஏஎல்பியை பற்றி நிறையா பழகணும். ஏஎல்பியில் பெரிய நிபுணனாக வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக வருவேன். முயற்சி பண்ணி நல்லா படித்து நல்லா இதாக என்னால் முடிஞ்ச சேவையை நான் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட என்னோட ஆசீர்வாதம் பண்ணணும். அதே போல் ரெண்டாவது இந்த இன்னொன்று சொல்கிறது, கர்மா கிளாஸ் அது நல்லா நடத்துனாங்க. அந்த கர்மா கிளாஸ் ஒவ்வொன்றும் வச்சு செய்யுது. அந்த இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அது இது பண்ணுறதுக்கு அதே மாதிரி சாந்தகுமார் சார் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த நம்ம 2026 இதில் அதை சொன்னாங்க, நீங்கள் கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதீங்க, கஷ்டத்தை கொடுன்னு சொல்லி கஷ்டத்தை கொடுத்தவரை அவர் தான். அவர்கிட்ட போய் எனக்கு அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பயுமே கடவுள்கிட்ட நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாங்கிற ஒரு மைண்ட் செட். எனக்கு அது புரிய தைரியத்தை கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஏஎல்பி கிளாஸ் அட்வான்ஸ் 2க்காண்டி நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அதை ஜாயின் பண்ணிடுவேன். இதனை எல்லா ஆசிரியர்மார்களுக்கும் என்னுடன் அட்வான்ஸ் கிளாஸ் படித்த சக தோழர்களுக்கும் மிக்க நன்றி.